வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலிருந்து வதிலே இன்ஃபோடெக். இந்த இடம் பாருங்கள், நம்மகிட்ட ஒரு 90 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் வந்து தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையில் தான் இருக்குது. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை. மயிலாடும்பாறையில் ஒரு 90 ஏக்கர் சூப்பர் நிலம், நல்ல தண்ணி வசதி நிரம்பியது. மண் பார்த்தீங்களா, செம்மண் பூமி தான். செம்மண் ஒரே சமமான பூமி, ஆனால் மலையை ஒட்டி தான் இருக்குது. மலை ஹைட்டு இந்த மாதிரிலாம் இல்லை, ஒரே சமமான பூமி. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிடும். ஃபாரஸ்ட் கீழே பூராமே ஒரு செம்மண் பூமி கொண்ட ஒரு அருமையான விவசாய நிலம் தான் இது. பாருங்கள், சூப்பராக இருக்கும் இடம். வீடியோ பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கூப்பிட்டு போய் இடத்த காட்டுறோம். இதில் வந்து ஒரு 2 கிணறு இருக்குது. அந்த 2 கிணறுலேயே போதுமான தண்ணி அளவுக்கு மீறி தண்ணி இருக்குது. சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, நம்ம இந்த செடி கொடியெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள். இந்த செடியே சூப்பராக தண்ணி பாயாமலே இப்படி வந்திருக்குன்னா, உண்மையிலே விவசாய நிலத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டாலும் கூட நல்ல ஒரு சூப்பரான தென்னை மரம், அந்த மாதிரி எந்த விவசாயம், வாழை, இந்த மாதிரி எந்த வேணும்னாலும் விவசாயம் பண்ணிக்கலாம். சூப்பரான பூமி. இடத்த வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கே சூப்பராக பிடிக்கும். மண் வந்து அப்படி ஒரு செம்மண், நல்லா ஆழமாக ஒரு 8 அடி 10 அடி வரைக்கும் பூராமே செம்மண் தான். பாருங்கள், பார்த்தீங்களாக்க நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்க இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான். மொத்தம் 90 ஏக்கர் இருக்குது. 90 ஏக்கர் பிரித்து தர மாட்டாங்க, மொத்தமாக தான் கொடுப்பாங்க. இந்த இடத்தோடைய ஓனர் வந்து கேரளாவில் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் ரேட்டு பேசணும். நிறையா மீடியேட்டருக்கு பேசுவாங்க, இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இல்லை, ஓனர்கிட்ட தான் டைரெக்டாக பேச முடியும். ஓனர் தான் 7 ரூபா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாங்குகிற நிலைமைக்கு கூட்டிகிட்டு வாங்க, பேசிக்கலாம். அவர் கட்டுப்படியான ரேட்டுக்கு வந்துச்சுனாங்க கண்டிப்பாக அந்த இடத்த கொடுத்துர்லான்னு இருக்காரு. ஏன்னா ரொம்ப நாள் சும்மாவே போட்டு வச்சுருக்காரு. அதனால் ஏதோ கொடுத்துர்லாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டார். பூமியை வந்து இன்னும் விவசாயமே பண்ணலை. அவர் கேரளாக்கார வாங்கினதுலேருந்து விவசாயம் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காரு. நல்லா 2 போர்வெல்லையும் நல்ல தண்ணி இருக்குது. 2 கிணறுல தண்ணி இருக்குது. போர் எதுவும் கிடையாது. நம்ம வேணும்னா போர் போட்டுக்கலாம். தண்ணி பத்தலைன்னா போர் போட்டோம்னாக்கும் போர்லேயும் சூப்பராக தண்ணி வந்துடும். அவங்க இப்போ இடத்த போய் பார்த்ததில் இடம் கிணறுல சூப்பராக இருக்குது தண்ணி. அந்த தண்ணியே போதுமானது இந்த 90 ஏக்கர் பாயிறதுக்கு, கிணத்துல இருக்க தண்ணியே. அதனால் நல்ல ஒரு அருமையான செம்மண் கொண்ட விவசாய பூமி. எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும். எது வேணுன்னாலும் போட்டுக்கலாம். வாழை போடணும்னாலும் போடலாம், தென்னை போடணும்னாலும் போடலாம், பாக்கு, இந்த மாதிரி சூப்பராக எந்த விவசாயம் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அருமையான இடம். பாருங்கள், பூமி வந்து மேடு பள்ளம்லாம் கிடையாது, ஒரே சமமாக இருக்குது. இந்த செடி இதுக்கெல்லாம் முளைச்சிருக்கலாம். இதை பூராத்தையும் பிடுங்கிட்டு அப்படியே இந்த ஜேசிபி வச்சு பூராத்தையும் பிடுங்கும் போதே இந்த மண்ணெல்லாம் சம்மி பண்ணிவிட்டு அப்படியே குண்டு குண்டாக கட்டிட்டு நம்ம வாட்டுக்கு விவசாயம் பண்ணலாம். சொட்டு நீர் போட்டோம்னாக்கா இன்னும் சூப்பராக வந்துடும். அவங்க ஒரு ஏக்கர் 7 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. ஓனரை கூட்டிகிட்டு வாங்க, வாங்குறவங்கள கூட்டிகிட்டு வாங்க, நேரடியாக உட்காந்து பேசிக்கலாம், கம்மி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைனல் ரேட்டு கிடையாது அது. அவர் சொல்கிற ரேட்டு வந்து 7 லட்ச ரூபா ஒரு ஏக்கர். 90 ஏக்கர் இருக்குது. நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம், குறைச்சி தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கட்டுப்படியான ரேட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துட்றது, இந்த நிலம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால் அவர் கேரளாவில் இருந்து இங்கே வந்து ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியல. எதுவும் விவசாயமே பண்ணாதனால அவர் ரொம்ப நாளாக வாங்கி போட்டு அப்படியே கிடக்கு. பாருங்கள், இந்த செடி கொடியெல்லாம் பிடுங்கிட்டு விவசாயம் பண்ணோம்னாக்கும் சூப்பரான ஒரு செம்மண் பூமி தான். அழகான செம்மண் பூமி. இங்கே பாருங்கள், மண்ணை வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். நீங்களே நேரடியாக ஓனர்கிட்ட கூப்பிட்டு போய் விடுறேன், நீங்களே பேசிக்கலாம் ரேட்டு. அவங்க சொன்ன ரேட்டு நான் சொல்லிட்டேன். நீங்கள் நேரடியாக போய் பேசணும்னாக்கா குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இந்த சொல்கிற ரேட் இல்லை, குறைச்சிக்கலாம், வர சொல்லுங்கள். செட்டில்மெண்ட் எப்படி பண்ணுறாங்களோ உடனே முடிக்கிறதுன்னா ரொம்ப குறைச்சி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இது இடம் வந்து தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை. மயிலாடும்பாறையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். 4 கிலோமீட்டர் போனோம்னாக்கா இந்த இடம் வந்துடும். சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. ஒரு அருமையான இந்த இடம். இந்த மயிலாடும்பாறையை சுற்றி எங்கிட்டு பார்த்தாலும் நீங்கள் வந்து பூரா விவசாய நிலம் தான் பார்க்க முடியும். அதேமாரி இந்த நிலமும் விவசாய நிலம், சூப்பராக தென்னை மரம் இப்படி அழகாக உற்பத்தி பண்ணிடலாம். பார்க்கலாம் போட்டோம்னாக்கும் சூப்பராக வரும். மலையை ஒட்டி வேறு இருக்குது. பாருங்கள், அந்த பக்கத்தில் மலை இருக்குது பாருங்கள்.
அது வரைக்கும் இந்த பூமி போகுது. இடையில வந்து யாரும் ஜம்பிங்லாம் கிடையாது. ஜம்பிங் இல்லாத 90 ஏக்கர் 100 ஏக்கரெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. 90 ஏக்கரில் ஜம்பிங் இருக்கும், வேறவங்க இடையில ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாரி பேச்சுக்கே இதில் இடம் இல்லை. பூராமே இவங்களுடைய இடம்தான். கம்ப்ளீட்டாக 90 ஏக்கர் அப்படி ஜாயிண்டாகவே இருக்கும். சுற்றுக்க பென்சிங் போட்டுக்கலாம். இடையில யாருமே வராத அளவுக்கு பென்சிங் போட்டோம்னாக்க, அது மலையை ஒட்டி வேறு இருக்குது. இந்த மலையொட்டி இருக்க பூமினால நம்ம அப்படியே பென்சிங் போட்டோம்னாக்கா மற்ற இடத்துக்காரங்க இதை தாண்டி அங்கிட்டு போக வேண்டியதில்லை. அங்கிட்டு அந்த பக்கத்தில் வந்து மலை வந்து ஃபாரஸ்ட்டு. அதனால் ஃபாரஸ்ட் வரைக்குமே அங்கே நம்ம அந்த இது வரைக்குமே வேலி போட்டு துப்புரவாக இந்த விவசாயம் தெரியுது பாருங்கள். பூராமே 90 ஏக்கருமே இந்த மாதிரி செடி முளைச்சி தான் கிடக்கு. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஜேசிபி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தீயை வச்சு விட்டு சூப்பரான ஒரு இடமா மாற்றிடலாம். மண் வந்து எவ்வளோ ஒரு இப்போ 8 அடி 9 அடி வரைக்குமே பூரா செம்மண் தான். அதனால் நம்ம இந்த முள்ளெல்லாம் சீக்கிரமாக பிடுங்கி இது பண்ணிடலாம். பாறைகள்லாம் அதிகமாக இங்கே உள்ளே கிடையாது பாருங்கள். வீடியோ பாருங்கள், நேரடியாக வாங்க. உள்ளே இருக்கா என்னான்னு தெரியாது. இது வந்து பாதை மேலே தான் போன அளவுக்கு எங்கனையுமே பாறை கிடையாது. நாங்கள் பார்த்த அளவுக்கு நேரடியாக வந்து இந்த முள்ளெல்லாம் பிடிங்கி பார்த்தோம்னாக்க சூப்பராக இருக்கும். பாறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நல்ல செம்மண் பூமி. எந்த விவசாயம் பண்ணாலும் வரும். எதுவுமே பண்ணிக்கலாம். எந்த விவசாயம் தண்ணிக்கு ஏற்ற எந்த விவசாயம் பண்ணி ஒன்றுனாலும் சூப்பராக பண்ணலாம். பார்க்கலாம் போட்டோம்னாக்க சூப்பராக வரும். தென்னை மரம் போடலாம், வாழையை போடலாம். வாழை சின்ன விவசாயம் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக இடத்த வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கே பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், ஒரு பக்கம்தான் மற்றவங்க இடம், அப்புறம் எல்லாம் சுற்றுக்க மலை தான். அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது, இங்கிட்ட ஒரு சின்ன மலை இருக்குது. அப்புறம் எல்லாம் ஒரு 2 பக்கம் வந்து விவசாய பூமி. நல்லா தார் ரோட்டில் இருந்தே உள்ளே வந்துடலாம். தார் ரோடு வேறு, இந்த இடத்து வரைக்குமே தார் ரோடு இருக்குது. தார் ரோட்டிலேருந்து அப்படியே உள்ள பூமியில் போய்க்கலாம். நேரடியாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு இது ஐடியா தோணும், சரி சூப்பரான இடம் வாங்கலாம் அப்படின்ட்டு. வீடியோவிலே தெரியுது பாருங்கள். இந்த செடியெல்லாம் பூராத்தையும் எடுத்துட்டோம்னாக்க ஒரு விவசாய நிலமாக மாறிடும். சூப்பரான ஒரு விவசாய நிலமாகும். நல்லாயிருக்கும் இடம். நீங்கள் நேரடியாக வந்தீங்களாக்க கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாரி தெரியும். உள்ளே போய் இடத்துல போய் பார்த்துட்டிங்களாங்க உங்களுக்கே இடம் வந்து ஒரு சூப்பரான இடம், உண்மையிலே வாங்கலான்னு உங்களுக்கே தோணும். அந்த மாதிரி ஒரு பூமி இது. இந்த ஏரியாவிலே நல்ல இடம் பார்த்தோம்னாங்க இது தான். அதிகமான இடம் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும். நாங்களும் அடி வரைக்கும் பார்த்துட்டோம். பூராமே செம்மண் நாற்றை வந்துக்கிட்டு இருக்குது. பாறை இதுக்கெல்லாம் எதுவுமே தெரியல. அழகாக கீழே வரைக்குமே செம்மண் இருக்கிறதுனால எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக இது பண்ணிக்கலாம். இப்போல்லாம் விவசாயம் பண்ணுறது பூரா ஒரு சொட்டு நீரை போட்டு விட்டோம்னாங்க அழகாக நமக்கு விவசாயத்தை ஈல்டு இது பண்ணும். விவசாய நிலத்தை தான் இது ஆகும். மற்ற இந்த பிளாட் போடலாம் அந்த மாதிரிலாம் இது ஆகாது. சுத்தமான விவசாய பூமி பாருங்கள். ஏன்டா ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் 2-3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ஊர்லேருந்து மலை அடிவாரத்தில் இருக்குது. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இடம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாங்க பூமி வாங்கணும்னு நினைக்கிற ஒரு அதிகப்படியான பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான இடம். பிரித்து தர மாட்டாங்க. கண்டிப்பாக 2 ஏக்கரு 10 ஏக்கரு 20 ஏக்கர் அப்படிலாம் பிரித்து தர மாட்டார். அவர் கேரளாவிலேருந்து இங்கே வந்து விற்றுக்கிட்டு இருக்க முடியாது. அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால மொத்தமாக 90 ஏக்கரையும் கொடுத்துர்லாம் அப்படின்னு இருக்காரு. வேறு யாராவது வாங்கி வேணும்னா நம்ம பிரித்து 5 ஏக்கர் 10 ஏக்கரு இப்படி இல்லை 2 ஏக்கர் 1 ஏக்கரமாக கூட போட்டு பிளாட் மாரி நடுவில் பாதையை போட்டு இங்கிட்டு பிரித்து கூட விற்கலாம். அதுவும் சூப்பராக ஓடும். அதனால் பூமியை வந்து நேரடி யார் பார்த்தாலும் இந்த பூமி பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம். லொக்கேஷனும் நல்லா சரியான இடத்துல இருக்குது. போக்குவரத்து தார் ரோடே இருக்குது. அதனால் நல்ல வசதி, தண்ணி வசதியும் இருக்குது. பக்கத்தில் எல்லாமே நிறையா விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. பூரா இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம். அதேமாதிரி விவசாயத்துக்கு வந்து கூலிக்கு ஆள் வந்து நிறையா கிடைப்பாங்க. இங்கிட்டு இருக்கவங்களுக்கு பூராத்துக்குமே கூலி வேலை தான். வியாபாரம் இதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பூரா கூலி வேலை பார்க்குறவங்க தான். இந்த விவசாயத்தை நம்பி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்காங்க. அதனால் நமக்கு கூலி வேலை பார்க்குறதுக்கும் நல்லா சூப்பரான ஆள் கிடப்பாங்க. வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்.
பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.